அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கிய பதிவு. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு நாளும் இன்னையிலேருந்து தேர்தல் களம் பயங்கர சூடா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா, நேத்து இரவு விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கான வேட்பாளர்களை அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் இனி அடுத்து வரும் காலங்கள்ல தமிழகத்தில என்ன மாரியான மாற்றங்கள், தமிழக வெற்றி கழகத்துக்கான முக்கியமான நியூஸ்கள் இனி அடுத்தடுத்த பதிவுல வந்துட்டே இருக்கும். தயவுசெய்து நம்மளோட சேனல ஷேர் பண்ணி விட்டுட்டு, அப்படியே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசா வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்களோட கமெண்ட்டையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட நியூ அப்டேட்டு. இப்போ விஜய் அவர்கள் இன்னும் வெளியில வரல. அடுத்து ஒரு சந்திப்பு இன்னும் நிகழாம இருக்கு. நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில வேட்பாளர் பட்டியல் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் தேர்தல் அறிக்கை ரெடி ஆயிட்டு இருக்கு, தேர்தலுக்கு வேற நாள் நெருங்கிட்டு இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க. ஊடல நான் சொல்லியிருப்பேன், திருச்சி மாநாடு ஒன்று போட போறாங்க, இந்த மாத இறுதிக்குள்ள போடுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா அப்படியே பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, நான் ஒவ்வொரு டீட்டெயிலாக சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பெரம்பூர்ல தான் போட்டியிட போறார் அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரிஞ்சு போச்சு. பெரம்பூர்ல ஒரு வார் ரூம் அமைச்சிட்டு இருக்காங்க. அந்த வார் ரூமோட திறப்பு விழா பார்த்தீங்கன்னா மார்ச் 25 வர 25ஆம் தேதி தொடங்குது. அந்த 25ஆம் தேதி விஜய் அவர்கள் அங்கே திறந்து வச்சுட்டு அங்கே இருந்த மக்கள் பணிகள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே இருந்து ஒரு பெரிய நிர்வாகிகள் சந்திப்பு ஒன்று அங்கேயே நடத்திட்டு 26ஆம் தேதி அதே பெரம்பூரில் 2500 பேரோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அங்கே இருக்கிற நிர்வாகிகள் மற்றும் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்து ஒரு மக்கள் சந்திப்பு அப்படின்றது தொடங்க போகுது. அதுக்கு முன்னாடி இப்போ பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் பெரம்பூரை தேர்ந்தெடுத்துக்கான காரணங்கள் நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். அங்கே சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் வாக்கு அதிகம். மேலும் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உறுப்பினர் அப்படின்றது 50,000 பேர் பெரம்பூரில் தனிப்பட்ட முறையில் அவங்களோட சொந்த ஐடி கொடுத்து உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. இந்த காரணம் ஒன்று. மற்றும் சில ஊர்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் மூலியமா பெரம்பூரில் விஜய் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றது அதிகமாகவே இருக்குது அப்படின்ற ஒரு காரணம். அதுக்காக தான் அங்கே வார் ரூம் அமைக்கப்படுது. அது போக என்னென்னா புது பிரச்சார வேன் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த பஸ்ஸு போக, ஏன்னா பஸ்ஸு உங்களுக்கு பெரிய இடங்களில் தான் போக முடியும். சிறு சிறு தெருக்கள் போகிறது அளவுக்கான ஒரு சின்ன பிரச்சார வேன் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிவிட்டு கேரவன் அதுக்கு பேர் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திப்பு அப்படின்றது எப்போ தொடங்குது அப்படின்னா வர்ற 28ஆம் தேதியிலிருந்து தொடங்குகிறது. தமிழகம் முழுவதும் விஜய் அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய மக்கள் சந்திப்பு நடக்க போகுது. எந்த ஊருக்கு வர்றாங்க அப்படின்றது கண்டிப்பாக முதல் நாளே தெரிஞ்சிடும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேனரு கட் அவுட் அந்த ஒரு சில விளம்பரங்கள்லாம் வைக்கிறதுக்கு பெருமளவு தேர்தல் பறக்கும் படையினர் தடை விதிப்பாங்க. அதனால அந்த அளவுக்கான விளம்பரங்கள் பெருசாக இல்லாமல் இருந்தால் கூட நான் உங்களுக்கு அடிக்கடி நம்ம சேனல்ஸில் நிறைய டிவிக்கே வாரியர்ஸ் போகிற வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருவாங்க. இது போக நியூஸ்கள்லையும் அப்பைக்கப்போ சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ வரப்போகிற மக்கள் சந்திப்பு அப்படின்றது இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இருக்காது. ஏன்னா நியூஸ்காரங்க அந்த அளவுக்கு அதை ஒளிபரப்புறதுக்கான ஒரு பெருமளவு தடை வரும். ஏன்னா இது முழுக்க முழுக்க தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தின் கீழ் இன்னைக்கு தமிழ்நாடு இயங்கிக்கிட்டு இருக்கிறனால இதுக்கெல்லாம் கண்டிப்பாக தடை போடுவாங்க. அதனால் நம்ம சேனலை நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில் அப்பைக்கப்போ வந்துட்டே இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்களோட தீவிர பிரச்சாரம் அப்படின்றது 28ஆம் தேதி தொடங்க போகுது. இது ஒரு பக்கம். நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி இன்னைக்கு வேட்பாளர்களை கண்டிப்பாக லேட்டாக தான் அறிவிப்பாங்க. அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட தலைமையில், ஏன்னா அதிமுக தலைமைன்னு சொல்லக்கூடாது, பிஜேபியோட தலைமையில் என்டிஏ கூட்டணி, ஏன்னா அவங்களோட கூட்டணியில் இருக்கிற டிடிவி தினகரனே அப்படி தான் சொல்கிறாப்புல. அதனால் பிஜேபி தலைமையில் இருக்கிற என்டிஏ கூட்டணி மற்றும் டிஎம்கே தலைமையில் இருக்கிற மற்ற கட்சிகள் கூட்டணிகள் இவங்க எல்லாமே வேட்பாளர்களை அறிவித்ததுக்கு அப்புறம் தான் தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர்களை அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் என்னதான் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 20-30 முக்கியமான வேட்பாளர்கள் நமக்கே தெரிஞ்சிச்சு. நான் நிறைய வீடியோ போட்டுட்டு அவங்களோட வேட்பாளர் அப்படின்றது உறுதியாக்கப்பட்டது. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு சில வேட்பாளர்களை நம்ம அறிவிக்கும் போது கண்டிப்பாக மற்ற கட்சிகளில், இப்போ உதாரணத்துக்கு என்டிஏ, ஏடிஎம்கே, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்கே, மற்ற கட்சிகளோட வேட்பாளர்களை டம்மி வேட்பாளர்களாக போட்டு அங்கே அவங்க சில வேட்பாளர்களை மாற்றி விடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும். ஏன்னா கண்டிப்பாக இந்த சித்து விளையாட்டுகள்லாம் இதை தீய சக்திக்கு தெரியும் அப்படின்றனால இந்த ஒரு சித்து விளையாட்டில் எப்படி சிக்காமல் விஜய் அவர்கள் புதுச்சேரியோட வேட்பாளரை இரவோடு இரவாக அறிவிச்சாரோ அதே போல தான் ஒரு பாணி தமிழகத்திலையும் தொடரும் அப்படின்றது ஒரு சின்ன கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் தமிழகத்தை காவி சாயமாக மாற்றலாம் அப்படின்னு சில பேர் ரொம்ப முனைப்போடு இருக்காங்க. அந்த டீட்டெயிலே நான் சொல்லிடுறேன். இது இப்போ நிறைய பேர் இன்னைக்கு நான் ஏன் முக்கியமான நாள்னு நான் வீடியோ ஆரம்பிக்கல சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு தன்னோட கட்சிகளுக்குள்ள இருக்கிற கூட்டணிகளை ஒவ்வொரு கட்சியும் வலுப்படுத்தி முடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு இறுதி நாள் இன்னைக்கு. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தனியாக தான் கடம் காணப்போகுது. என்னதான் எனக்கு துணை முதல்வர் பதவி, சுழற்சி முறையில் முதலமைச்சர் பதவி நீங்கள் கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை, நான் மக்களை நம்பி வந்திருக்கேன்னு விஜய் அவர்கள்
அவர்கள் நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி சொல்லிட்டாப்புல. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் பிரச்சனை ஒரு வாரத்துக்கு மேலே தொடர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஎம், அப்புறம் இப்போ திருமாவளவன் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், படுத்தே விட்டார் ஐயான்னு சொல்கிற மாதிரி, எனக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஆமாஞ்சாமி கும்புறேன் சாமின்னு போட்டு போயிட்டே இருப்பாப்புல. அது வந்து வேற வழி இல்லை அவங்களுக்கு. இப்போ அதே போல் என்டிஏ தலைமையில் இருக்கிற ஏடிஎம்கே கூட்டணிக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு பியூஷ் கோயல் வந்து இன்னைக்கு தமிழகம் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடியே அவர் வரதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பதவி விமானம் வந்து ஏதோ ரத்தாயிருச்சுட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்திருக்காப்புல. இன்னைக்கு எடப்பாடி தலைமையில் இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் மாதிரி அவங்களுக்குள்ளேயே நடத்தி தொகுதி பங்கீட்டை அறிவிக்கிறாங்க. இந்த தொகுதி பங்கீட்டை அறிவிச்சாங்க. இப்போ புதுச்சேரியில் அறிவிச்சப்பே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சர்ச்சைகள் கிளம்பிச்சு. எனக்கு வேட்பாளர் பதவி கொடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராடிட்டுலாம் இருக்காங்க. இன்னும் கூட அது தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு புதுச்சேரியோட வேட்புமனு கடைசி. இப்போ தமிழகத்தில் அவங்க என்ன பண்ண காத்திருக்காங்கன்றதை நான் சொல்லிடுறேன். பியூஷ் கோயல் என்ன சொல்ல வராப்லனா, அதிமுக அப்படின்ற கட்சிக்கு, அதாவது தமிழகத்தில் அவங்க மூலியமாக 160லேருந்து 170 இடம் கொடுக்குறதா இருக்காங்களாம். பாமக உங்களுக்கு தெரியும், அன்புமணியில் தலைமையிலான பாமகவுக்கு 17லிருந்து 18 தொகுதிகள். அமமுக நம்மளுடைய டிடிவி தினகரன் வந்து நேரடியாக போய் என்டிஏவோட கூட்டணி வச்சாப்பிள்ளையில் அவருக்கு 9 சீட்டுகள். தமிழ் மாநில காங்கிரஸ் நம்ம ஜிகே வாசனுடையது பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 தரதா இருக்காங்க. கண்டிப்பாக 3 அப்படின்றது உறுதியாயிருச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சூழ்நிலையில் இப்போ என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு ஏடிஎம்கே கூட்டணியில் பியூஷ் கோயல் அதிகமாக வரலாற்றிலே இல்லாத ஒரு முக்கிய நிகழ்வாக என்ன நடந்திருக்குன்னா, முதலமைச்சர் பழனிசாமின்ற வார்த்தையை யாருமே யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்களுக்குள்ள சொல்லிக்கிறாங்களே தவிர அவங்க கூட்டணி கட்சிகளில் இருக்கிற யாருமே சொல்லலை அப்படின்றது இன்னைக்கு எடப்பாடி அவர்களுக்கு பெரிய மண்டை குடைச்சல் கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா பீகாரோட ஒரு நிலைமை இன்னைக்கு என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நிதிஷ்குமார் அவர்களை வலுக்கட்டாயமாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த ஒரு சூழ்நிலை எடப்பாடி வரக்கூடாதுன்னு ரொம்பவே பயந்துட்டு இருக்காப்புல. இருந்தால் கூட வேற வழி இல்லையே, நம்ம சிக்கிட்டோமேனு ஒரு அளவுக்கு பயந்துகிட்டு இருக்காங்கன்றது உண்மை. இன்னைக்கு தொகுதி பங்கீட்டில் கண்டிப்பாக பிரளயமே வெடிக்கும்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது வரும்போது நம்ம அதெல்லாம் வந்து நம்ம கருத்தா பேசுவோம். அதை நான் அந்த அடுத்த டீட்டெயிலோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி அப்படின்றது உறுதியாகி ஒரு எப்படி சொல்கிற ஒரு ரயில் பெட்டி மாதிரி நீண்டுக்கிட்டே போகுது. பெட்டியை சேர்த்துக்கிட்டே இருக்காப்புல. அதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, இன்றைக்கி வந்திருக்கிற தேமுதிகன்ற பெட்டிக்கு நீங்கள் அதிக சீட்டு கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ நாள் உங்கள் சூவை தொடச்சிக்கிட்டு இருந்தோமே, எங்களுக்கு இப்படி விட்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இன்றைக்கி சிறுத்தைகள்லாம் வந்து புலம்புற நிலமை. தனிப்பட்ட முறையில் அவங்களோட ஒரு வீடியோக்களெல்லாம் அப்லோட் பண்ணி நம்ம திருமாவளவன் அண்ணனுக்கு கோரிக்கைலாம் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கண்ணு கலங்குது. இப்படி இருந்த அண்ணன் எப்படி ஆயிட்டாப்ல அப்படின்ற அளவுக்கு வேற வழி இல்லாமல் கடைசியில் 7லேருந்து 8 தொகுதி ஒத்துக்கிட்டாப்ல. 8 தொகுதி கிடைக்கும் அப்படின்றது இருந்தால் கூட நீங்கள் பானை சின்னத்தில் போட்டியிடக்கூடாது அப்படின்றது இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கணக்காக இருக்குது. அதுக்கு திருமாவளவன் என்ன தான் சொல்ல போகிறாரு, இல்லை நான் தனிச்சு திங்க போகிறேன் அப்படின்ற பஞ்சாயத்துலாம் எதுவும் வரப்போதா, இல்லை ஜெயிச்சதுக்கப்புறமா நான் உங்களோட வந்து கூட்டணி சேர்ந்து மறுபடியும் அடிமை ஆகிக்கிறேன்னு சொல்ல போகிறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு ஏடிஎம்கே மற்றும் என்டிஏவோட அந்த பெரிய கூட்டணி கணக்கு தொகுதி பங்கீடை இறுதி பண்ணுறாங்க. இங்கிட்டு திமுகவோட அந்த தொகுதி பங்கீடை இறுதி பண்ணி முடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பொறுமையாக ஆறாமற லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம்ன்ற மாதிரி விஜய் அவர்கள் அவரோட ஒரு நிலைப்பாட்டை வந்து வேட்பாளர் பட்டியலை இறக்கி விடுறதா இருக்கிறதா ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. இது வந்து என்னதான் உறுதியாக்கப்படலை அப்படின்றா கூட இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் லாஸ்ட்டில் சொல்கிறதுக்கு அதுதான் காரணம். விஜய் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய மக்கள் சந்திப்பு மாநாடு அளவு நான் திருச்சி சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து இப்போதைக்கு கிடையவே கிடையாது, தள்ளி வச்சிட்டாங்க அப்படின்றது. தேர்தலுக்கு முன்னாடி நடக்க போகிற மிகப்பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா, மே 28 முதல் தீவிர பிரச்சாரத்தில் இறங்குற விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி ஒன்று நடத்த போகிறாங்க. கிட்டத்தட்ட அதில் நிறையா பேருக்கு அனுமதி வாங்கி ஒரு பெரிய இடத்த மாநாடு மாதிரி இல்லாமல், ஆனால் அந்த நிகழ்வுக்கு அந்த அளவுக்கு ஒன்று நடத்துகிறதா இருந்துட்டு இருக்காங்க. அதை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கான இடமும் தேர்வாயிட்டு இருக்கு. அதுக்கான டீட்டெயில் நான் கிடைச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக டீட்டெயில்டாக விளக்கமாக எந்த இடம் எந்த ஏரியா அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறதுல தான் இந்த வீடியோ நிறைய பேர் போய் சேர்றதுல இருக்குது. தயவுசெய்து ஷேர் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.